இன்றைக்கி டே 9 காலைல 3:50க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். மார்னிங் ஷிஃப்ட்டு தான். நேற்று நைட்டே சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்கலான்னு பார்த்தா அது செரிக்கவே இல்லை. அது செரிக்கிறதுக்கு 9 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் 9 மணிக்கு தூங்கி காலைல 3:50க்குலாம் எழுந்திரிச்சி கரெக்டாக கிளம்பிட்டேன். கிளம்பி நடந்து போயிட்டுருந்தேன். நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, க்ளவுஸை வீட்டிலே வச்சுட்டு வந்தேன். இது எப்போது லாக்கரில் தான் இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இதை வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பஸ் ஸ்டாண்ட் நின்னேன். நான் நிற்கிற ஸ்டாப்பிங் இதான், இப்படி தான் இருக்கும் கடை. இது ஒரு கடை மட்டும் திறந்துருக்கும் காலைல. அதுக்கப்புறம் 4:40க்குலாம் பஸ் வந்துட்டு, பஸ்ஸில் கேபில் ஏறினோன்னே எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் 8 மணி நேரம் தூங்கினது, 8 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் தூங்கினனால தான் எனக்கு தூக்கம் வரல. ஏதோ அதுதான் எனக்கு இப்போ ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் வந்து லாக்கரில் போட்டுட்டு கம்பெனி உள்ளே போக வேண்டியதான். அப்புறம் திரும்ப கேப் வந்து 2 மணிக்கு விட்டு 2:40க்கு தான் கேப் எடுத்தாங்க. கேப் எடுத்துகிட்டு பஞ்ச் வைக்கலன்னு ஒரு 10 நிமிஷம் அதில் லேட் ஆக்கி வீட்டுக்கு வர 4 ஆகிடுச்சி. 4 ஆனதுக்கப்புறம் பார்த்தா கிளைமேட் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் துவைச்சிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு இப்போ தூக்கம் வந்துச்சு. ஆனால் தூங்கலை. நைட்டு தான் தூங்கணும்னு முடிவே எடுத்தாச்சு. ஏன்னா நைட்டு 8 மணிக்கு தூங்குறதா மைண்ட் செட் வந்துட்டு, அதனால் வந்து துணியை துவைச்சி போட்டு தூங்காமல் ஃபோனை சார்ஜ் போட்டு இப்படி கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தேன். இன்றைக்கி நைட்டும் சீக்கிரமாக தூங்கி நாளைக்கு வேகமாக போகணும்.